நண்பர்களை இன்றைய டெக் நியூஸ்ல மைக்ரோசாஃப்டோட Surface Pro 7ல வந்து இனி நீங்க USB Type-C போர்ட் பார்க்க முடியும். அதே போல Oppoட Renoல வந்து Android 10 பப்ளிக் பீட்டாவை நீங்க பயன்படுத்த முடியும். அதே போல Surface Laptop 3ல வந்து உங்களுக்கு 15-inch ஸ்கிரீனும் அதே போல Ryzen Surface Edition ப்ராசஸரை நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல Geniயோட 4 புதிய வகையான பவர் பேங்க் உலகத்திலே ஃபர்ஸ்ட் 5G டேப்லெட் சாம்சங் தரப்புல வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணலாம். மட்டுமே அதில் விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். மைக்ரோசாஃப்ட் சமீபத்தில் Surface Pro 7 டிவைஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா ரேம்ப் 4GB கிடைக்குது, 8GB 16GB ரேம் கிடைக்குது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 SSD இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அதிகபட்சமாக 1TB வரைக்கும் உங்களுக்கு SSD ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்குது, அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா i3, i5, i7 இன்டெல் கோர் ப்ராசஸரை வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த மைக்ரோசாஃப்டோட Surface Pro 7 நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த டிவைஸ் ரீசெண்டாக தான் மைக்ரோசாஃப்ட் தரப்பில் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இதோட அமௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $750 உங்களுக்கு கிடைக்குது. அக்டோபர் 22 முதல் உங்களுக்கு சேலுக்கு வருது. ஓப்போ தரப்புல ஒரு புதிய அறிவிப்பு, அது என்னன்னா ஓப்போட ரெனோ மொபைல்ல Android 10 பப்ளிக் பீட்டா வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அநேகமா இந்த அக்டோபர் 2019 எல்லா மொபைல்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா வந்து ரெனோ மொபைல்ல வந்து Android 10 பப்ளிக் பீட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ இது மூலமா உங்களுடைய போன்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்க பயன்படுத்த முடியும். அதாவது சிஸ்டம் வைடு டார்க் மோட், அதாவது உங்களுடைய போனோட முழுமையான செட்டிங்ஸ்ல இந்த டார்க் மோட நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ், அதிகப்படியான தீம்ஸை வந்து இந்த ஓப்போ ரெனோ மொபைல் மூலமா நீங்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த ஓப்போ நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ அக்டோபர்ல எல்லாம் ரெனோ மொபைல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் நியூயார்க்கோட ஈவெண்ட்ல வந்து நிறைய டிவைஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுல வந்து Surface Laptop 3 ரெண்டு டிவைஸ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்னு 13-inch ஸ்கிரீன்லையும் இன்னொன்று 15-inch ஸ்க்ரீனில் அறிமுகப்படுத்துறாங்க. இதில் வந்து 15-inch ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு AMDயோட Ryzen சூப்பர் எடிஷன் ப்ராசஸரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இன்டெல் ப்ராசஸர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் 16GB ரேம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதிகபட்சமாக. அதுக்கப்புறம் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகபட்சமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் இதில் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு $1199 நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அக்டோபர் 22 முதல் உங்களுக்கு சேலுக்கு வருது. உலகத்திலே ஃபர்ஸ்ட் 5G டேப்லெட் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. யாரு? சாம்சங் தான் அறிமுகப்படுத்த போறாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய பேனர்ல ஸ்மார்ட் போன்ல S10, Note 10 இந்த மாதிரி மொபைல்கள்ல வந்து 5G அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ அவங்களுடைய கவனம் டேப்லெட்ல இருக்கு. அநேகமா Galaxy Tab S6ல இந்த 5G டிவைஸ் நீங்க பார்க்க முடியும். அதே போல இந்த டேபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7040 mAh பேட்டரி, அதே நேரத்தில் Snapdragon 855 சிப்செட், இந்த மாதிரி 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 8 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லான்ச்சிங் கூடிய வரையில் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சாம்சங் கேலக்ஸியோட டேப்லெட்டில் 5G டிவைஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜியோனி இந்தியாவில் வெற்றிகரமாக ஒரு சில ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து ஜியோனி F9 ப்ளஸும் G-Buddy ஸ்மார்ட் லைஃபும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஜியோனி தரப்பில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டது. இப்போ சமீபத்தில் சப்தம் இல்லாமல் இந்த ஜியோனி வந்து 4 வகையான பவர் பேங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3 வகை பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 mAh பேட்டரி கொண்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு எண்ணா வந்து உங்களுக்கு 20,000 mAh பேட்டரி கொண்டு நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாமே வாங்கக்கூடிய விலையில தான் வந்து ஜியோனி தரப்புல வந்து சொல்லப்படுது. அநேகமாக கூடிய விரைவில் இந்தியாவில் இந்த பவர் பேங்க்ஸை நீங்கள் பார்க்க முடியும், உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்த முடியும். முடி வெட்டுறதுக்காக நீங்கள் சலூன் கடைக்கு போகிறீங்க, சலூன் கடையில் போய் முடி வெட்டுறீங்க, கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மசாஜ் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மசாஜை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஷோமி வந்து நிரூபிச்சிருக்கு. ஷோமி ஒரு புதிய கேட்ஜெட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து மினி ஹெட் மசாஜர் அப்படிங்கிற பேரில் 199 சைனா கரன்சியில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு $28 நீங்கள் இந்த மினி ஹெட் மசாஜரை வந்து வாங்கி உங்கள் தலையில் நீங்கள் மசாஜ் பண்ண முடியும், நீங்களாகவே மசாஜ் பண்ண முடியும். ஸோ 10 நிமிஷம் தொடர்ச்சியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி 6 வாட்டி நீங்கள் பண்ண முடியும். ஒரு ஃபுல் சார்ஜில் நீங்கள் 6 தடவை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஷோமி தரப்பில் இருந்து இந்த மினி ஹெட் மசாஜர் மூலியமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி தலையில் மசாஜ் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோனால ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஷோமி, விவோ, ரியல்மி, ஓப்போ, OnePlus இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க தான் இந்தியாவில் இப்போ கோலோச்சி நிற்கிறாங்க. பட் அதுக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோமேக்ஸ் இவங்க இப்போ புது மொபைல்களை லான்ச் பண்ணுறதில்ல, கவனம் செலுத்துறதில்ல, தங்களுடைய பிஸ்னஸில் கவனம் செலுத்துறதில்ல. அதையும் மீறி இப்போ ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா, மைக்ரோமேக்ஸ் i1 Note. கூடிய மார்க்கெட்டுக்கு வரப்போகுது இந்தியன் மார்க்கெட்டில். இதில் 3GB ரேமும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் மைக்ரோ SD கார்டு அதிகபட்சமாக 64GB ஸ்லாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் ஏராளமான தகவலுக்கு நீங்கள்
பொறுமையாக காத்துருங்க. அவங்க எந்த டேட்டையும் வந்து ஸ்பெசிஃபைட் பண்ணல. கூடிய விரைவில் அவங்க அறிவிப்பாங்க தங்களுடைய மைக்ரோமேக்ஸ் i1 நோட் கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தயாரிக்கலாங்க, அக்சசரிஸும் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் எல்ஜி டோன் ப்ளஸ் ஃப்ரீ வயர்லெஸ் இயர் பட்ஸை வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாக. ஸோ இந்த டோன் ப்ளஸ் ஃப்ரீ வயர்லெஸ் இயர் பட்ஸில் வந்து கூகுளோட அசிஸ்டண்ட்டை பயன்படுத்த முடியுமா? ஸோ இதோட விலை என்ன அப்படின்னா சவுத் கொரியாவில் 25,999 சவுத் கொரியா கரன்சியில் நீங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்போ வந்து ஃப்ரீ ஆர்டர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 முதல் உங்களால் ஃப்ரீ ஆர்டர் பண்ண முடியுமா எல்ஜியோட டோன் ப்ளஸ் ஃப்ரீ வயர்லெஸ் இயர்பட்ஸ். கர்மின் ஒரு புதிய வகையான ஸ்மார்ட் வாட்சை சமீபத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பேர் வச்சுக்காங்கன்னா மார்க் கமாண்டர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறாங்க. ஸோ இது முழுக்க ஜிபிஎஸ்ஸால் இயங்குது, நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மார்க் கமாண்டர் ஸ்மார்ட் வாட்சில் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் உங்களுக்கு 32 ஜிபியில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ விலை தான் வந்து உங்களுக்கு கண்ணை கெட்டுதுங்க. $1950 அப்படிங்கிறாங்க. ஓஃப் பாருங்க, ஐஃபோனை விட விலை கூடுதலாக இருக்குது இந்த கர்மினோட மார்க் கமாண்டர் ஸ்மார்ட் வாட்ச். நீங்கள் ஒரு வீலாகராக இருந்தால் வழக்கமாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா இல்லைனா டிஎஸ்எல்ஆர் கேமரா மூலிமா நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் இனி வரக்கூடிய நாட்களில் கோப்ரோ வந்து ஒரு புதிய கேமரா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. கோப்ரோ ஹீரோ 8 அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்சிடி பேனல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு லெட் ஃப்ளாஷை நீங்கள் பயன்படுத்தலாம். 2 வகையான விஷயங்களை வந்து இந்த கோப்ரோ ஹீரோ 8 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னொரு டிவைஸை அறிமுகப்படுத்துகிறாங்க, அதுவும் வீலாகருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோப்ரோவோட ஹீரோ மேக்ஸ் அப்படிங்கிற பேரில். ஸோ 2 வகையான டிவைஸை இனி மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியும். கோப்ரோவோட ஹீரோ 8 வந்து அக்டோபர் 14 முதல் அவைலபிளாக இருக்கும். கோப்ரோவோட ஹீரோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு அக்டோபர் 24 அவைலபிளாக இருக்கும். மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $399 அதிகபட்சமாக $499 உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க போது இந்த கோப்ரோ ஹீரோ 8 கோப்ரோவோட ஹீரோ மேக்ஸ். இந்தியாவில் ஒரு மொபைல் பிராண்ட் வந்து 1 மில்லியன் மொபைலை வந்து சேல் பண்ணிருக்காங்க. நம்ப முடியல, நம்பித்தாக ஆகணும். ரியல்மி தரப்புல இருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 41.5% அவங்களோட மொபைல் விற்று தீர்த்திருக்கு அப்படிங்கிறாங்க. எப்போ தெரியுமா? ரியல்மி ஃபெஸ்டிவ் டேஸில், அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 4 வரைக்கும் நடந்த சம்பவங்களில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ப முடியலங்க. அவங்க தான் இப்போ டாப் லீடிங்கில் இருக்காங்க இந்த மொபைல் சேலில். 1 மில்லியன் மொபைல். 2வது இடத்துல ஷோமி இருக்காங்க. 30.somethingல வந்து அவங்க வந்து தங்களுடைய மொபைலை சேல் பண்ணிருக்காங்க. ஸோ வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்கள் ரியல்மி. ஹெச்பியோட ஒரு புதிய வரவான லேப்டாப் ஹெச்பி ஸ்பெக்டர் எக்ஸ் 360 13-inch லேப்டாப் 4K OLED டிஸ்பிளே அறிமுகப்படுத்துறாங்க. இதில் 10th ஜெனரேஷன் இன்டெல் கோர் சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதில் வந்து 2 TB SSD கார்டும் அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லை 16 GB RAM வரைக்கும் உங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை உங்களுக்கு $78,000 உங்களுக்கு கிடைக்குது. அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஹெச்பி தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பட் இதோட ப்ரைஸ் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ இது லான்ச்சிங் வரப்போகுது, எங்கே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியல. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹெச்பியோட புதிய வரவான ஸ்பெக்டர் எக்ஸ் 360 லேப்டாப். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இந்த வழியில் உங்களுக்கு பயணதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சொல்ல உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா ஆன்லைன் பிடிங்க, கவலை இல்லை.